அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்கள், உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் 5/1/2025 நாள் முதல் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன? நிச்சயம் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், அதே போல் கன்னிராசியில் கேதுவும், தனுசு ராசியில் சூரியனும் புதனும், மகர ராசியில் சஞ்சரித்த சுக்கிர பகவான் 5/1/2025 முதல் கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனியோடு இணைகிறார். அதே போல் மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோக, தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சுக்கிர பகவானுடைய இந்த கும்பராசி சஞ்சாரம் மற்றும் சனி பகவானோடு இணைந்து செயல்படக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய வாழ்விற்கு தேவையான அத்தனை சந்தோஷங்களையும் தரக்கூடியவர் சுக்கிரன். சுகபோக வாழ்வளிப்பவரை பார்த்து, அதாவது சுகபோகமாக வாழ்பவர்களை பார்த்து அவர்களுக்கு என்ன சுக்கிர திசை அடிச்சு கிடக்கு என்பார்கள். ஒருவனுக்கு பணம், பதவி, புகழ், அதிர்ஷ்டம் போன்றவை சுக்கிர திசை நடைபெறும் போதுதான் கிடைக்கும். அந்த வகையில் இந்த சுக்கிரன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் என்பவர் நவகிரகங்கள்ல ஒருவர். வெள்ளி என்ற பெயரிலும் இவரை அழைப்பார்கள். நாம் வசிக்கும் பூமியில் அருகில் அமைந்து பூமியை பார்க்கும் நவகிரகங்கள்ல ஒருவர் தான் சுக்கிரன் ஆவாரு. அது மட்டும் இல்லாம இவரை பொறுத்த வரைக்கும் நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுப்பதில் நவகிரகங்களில் யோகக்காரகன் என சுக்கிரனை அழைப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் அசுரர்களுடைய குல குருவாக போற்றப்படுபவர். ஆச்சாரியர் என்றால் குரு என பொருள்படும். அசுரர்களின் குல குரு என்பதால் சுக்கிரனை சுக்கிராச்சாரியார் என்ற பெயரில் அழைப்பார்கள். வாழ்விற்கு தேவையான அத்தனை சந்தோஷங்களையும் தரக்கூடியவர் சுக்கிரன். ஜாதகத்தில் வாழ்க்கை துணையை பற்றி கூறும் கிரகம் என்பதால் கலத்திரக்காரகன் என்றும் சுக்கிரனை அழைப்பார்கள். நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு இல்லாமல் எப்போதும் இளமையாய் இருக்கும் வல்லமையினை தரும் அமிர்தத்தை பெற வேண்டி தேவர்கள் பிரம்மதேவரிடம் ஆலோசனை கேட்கின்றனர். ஆதிசேஷன் எனும் நாகத்தை மெத்தையாக்கி அனந்த யசனமூர்த்தியாக ஆதி நாராயணர் பள்ளி கொண்டிருக்கும் திருப்பார்கடலை கடைந்தால் அமிர்தம் கிடைக்கும் என தேவர்களிடம் ஆலோசனை கூறுகிறார் பிரம்மர். சவாலும் கடினமும் ஆன அமிர்தம் கடையும் செயலுக்கு அசுரர்களை உதவிக்கு அழைக்கின்றனர் தேவர்கள். திருப்பார்கடலை ஆளியாகி கூர்ம நாராயணமூர்த்தி மேல் மந்தார மலையை மத்தாக அமர்த்தி வாசுகி எனும் பாம்பை கயிறாக கொண்டு சந்திரனை சில்லாக பயன்படுத்தி அசுரர்கள் வாசுகி பாம்பின் தலைப்பகுதியை பிடித்து கொள்ள தேவர்கள் வாசுகி பாம்பின் வால் பகுதியை பிடித்து அமிர்தம் கடைய துவங்கினர். சவாலும் ஆபத்தும் நிறைந்த வாசுகி பாம்பின் தலைப்பகுதியில் நின்று அசுரர்கள் கடைந்திருந்தாலும் மோகினியாக அவதாரம் எடுத்த நாராயண பரம்பொருளின் திருவருளால் தேவர்கள் மட்டுமே அமிர்தத்தை பருகின்றனர். இதனால் கோபம் அடைந்த அசுரர்கள் தங்களின் குல குருவான சுக்கிராச்சாரியாரிடம் சென்று தேவர்கள் தங்களுக்கு அமிர்தம் தராமல் ஏமாற்றியதை முறையிடனர். தனது மக்களாகிய அசுரர்களை ஏமாற்றிய தேவர்கள் அனைத்து செல்வ வளங்களையும் இழந்து பூலோகம் சென்று துன்பப்பட என சுக்கிராச்சாரியார் தேவர்களுக்கு சாபம் அளித்தார். சுக்கிராச்சாரியாரின் சாபத்தால் அல்லுற்ற தேவர்கள் தங்களை காப்பாற்றும்படி வேதங்களை தொகுத்த வேத வியாச முனிவரிடம் சரணடைந்தனர். உத்தரவாகினி என அழைக்கப்படும் வடகாவிரியில் சென்று நீராடி கற்பகாம்பிகை சமேத அக்னீஸ்வரரை வழிபட்டால் தேவர்களுக்கு சுக்கிரனால் வழங்கப்பட்ட சாபத்திலிருந்து விமோசனம் கிடைக்கும் என தேவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் வியாச முனிவர். வியாச மாமுனிவரின் ஆலோசனைப்படி தேவர்களும் கஞ்சனூர் என தற்போது அழைக்கப்படும் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் வந்து சிவபெருமானை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றனர். சுக்கிரன் அளித்த சாபத்தில் இருந்து தேவர்களுக்கு நிவாரணம் வழங்கிய தலம் என்பதால் சுக்கிரனால் ஏற்படும் தோஷ நிவர்த்திக்குரிய தலமாக கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயம் ஆனது போற்றப்படுகிறது. சுக்கிர தோஷ பரிகார தலமாக இருந்தாலும் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் சுக்கிரனுக்கு என தனி சன்னதி எதுவும் கிடையாது. இங்கு
சிவனே சுக்கிரனின் வடிவாக காட்சியளித்து தன்னை வணங்குவோர்களுக்கு அருள் புரிவது இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்பு ஆகும். அதே போல் சுக்கிராச்சாரியாரின் சிறப்புகளையும் கருணையையும் மற்றும் சுக்கிராச்சாரியாரின் தலமான கஞ்சனூர் அக்னீஸ்வர தல வரலாறு இதுதான். அப்படிப்பட்ட சுக்கிராச்சாரியார் தற்போது பெயர்ச்சியாகி கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானோடு இணைகிறாரு. இந்த இணைவின் காரணமாக மிதுனராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் புதன் வலிமை பெற்று ராசியை பார்ப்பதும் சூரியனோடு இணைந்திருப்பது நற்பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி சுக்கிரன் இணைந்திருக்கிறார்கள். எனவே இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டம் முழுவதுமே யோகமான பலன்கள் நடைபெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. இதனால் வருமானம் அதிகரிக்குங்க, வசதிகள் பெருகும், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் குடும்ப சூழ்நிலை மன நிறைவை தருங்க, மனதில் உற்சாகம் குடிக்கொள்ளும், நினைத்த காரியத்தை செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க இருக்குது. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்க இருக்குதுங்க. சொந்த கட்டிடத்தில் சிலர் தொழிலை மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கீங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ள மிதுன ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளும் கூட அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு தருணமாகவே இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசியினருக்கு இத்தருணங்கள்ல நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கும் கூட புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் இந்த காலகட்டங்கள்ல முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இருந்தாலும் கூட இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் உஷ்ண கிரகமான செவ்வாய் நீச்சம் அடைந்து இருப்பதால் வார்த்தையில் கவனமாக இருங்க. தவறான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அதே போல் தொழில் துறையில் போட்டிகள் சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்யாமல் ஆழ்ந்து சிந்தித்து பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல உங்களுடைய ராசி பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் அதே போல் விரயத்தில் குரு வக்ரம் பெற்றும் இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மிதுன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை தோறும் அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.